லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். சென்னை எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரியமேடு ராஜா முத்தையா சாலை அருகில் வசிக்கும் மக்களுக்கு வீடு தருவதாக கூறி பல ஆண்டுகளாக அரசு ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் அப்பகுதி மக்களோடு நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மிக முக்கிய பகுதி சென்ட்ரல் அருகே உள்ள ராஜா முத்தையா சாலை அருகே உள்ள விவி கோயில் ஸ்ட்ரீட், அதுவும் இல்லாமல் அதாவது ரிப்பன் மாளிகைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சாலை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீங்களே பார்க்கலாம். இந்த மக்கள் ஒரு வீடு இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலைமை தான். ஏன்னா சென்னை மாநகரம் முழுவதுமே பல இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருந்தாலுமே இன்னும் இந்த மக்கள் சாலையோரம் வசிக்கக்கூடிய அவலம்தான் நிலைமைட்டு வருது. இது ஒவ்வொரு முறையும் இவர்களை போட்டோ எடுத்துகிட்டு வீடு தரேன்னு விட்டு அரசாங்கம் ஏமாற்றுகிறது என்பதை இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இவங்க இருக்கவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே அவங்களுக்கான எல்லா ஆதாரமும் இருக்குது. ஆதார் அட்டை இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, ஓட்டு ஐடி இருக்குது, சில பேர்கிட்ட பேன் கார்டு இருக்குது. அதனால் என்னென்ன அரசாங்கத்தால் கொடுக்க வேண்டிய அரசாங்கத்தால் அவர்கள் என்ன உண்டான அனைத்து அட்டைகளும் வைத்திருந்து இவருக்கு எது இருக்க வேண்டுமோ அது இல்லை. இங்கே குறிப்பாக வீடு இல்லை. அது மக்கள்லாம் தவிக்கக்கூடிய தவிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த தண்ணி பூராவே இந்த தெரு முழுவதும் தண்ணி சூழ்ந்திருந்தது. இப்போ தான் தண்ணி வடிஞ்சிருந்தது 3 நாளைக்கு அப்புறம். இங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான ஒரு ஆதரவு நீட்டம் ஆள்தாங்கிறதா வேதனையான விஷயம். இப்போ இந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்ப இவங்களோட உண்மையான நிலைமை என்னங்கிறது. எங்களுக்கு குழந்தை குட்டிங்களை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு நாளைக்கு சம்பாரிச்சா தான், ஒரு நாளைக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் கூலி தான். அது எங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பிடவே கரெக்டாக இருக்கும். 4 பேர் எங்கள் குடும்பத்தில் 5 பேர் எப்படி நாங்கள் சாப்பிட முடியும்? அது எடுத்து கூத்தா தான் எங்களுக்கு சாப்பாடு. அதேமாரி எங்களுக்கு குளிக்க வசதி கிடையாது. 3 பொட்டை பிள்ளைங்க அந்த லார்ஜ் வாசலாண்ட படுத்தா தெருத்துறானு, ஏய் ஏந்து போங்க, இன்னும் இங்கே பார்த்தா ரொம்ப அக்குறுமண்ணாயம் பண்ணுறீங்களே அப்படின்னு அப்படியே படுக்க வச்சாலும் எவனா நிற்கிறானுங்க பக்கத்தில். அதுவே எங்களுக்கு பயமாகுது ஐயா. குளிக்க வசதி இல்லை, பாத்ரூம் போக வசதி இல்லை. வீடை கொடுத்தா நல்லா இருக்கு ஐயா. எவ்வளோ ரொம்ப வருஷமா நாங்கள் வாட்சிங் கார்டு எல்லாம் கொடுக்குறேன் கூட ஓட்டு போட்டோம். எல்லாருமே இருக்குது ஐயா. ரேஷன் கார்டு ஆகிட்டு போட்டேன் தெரிவித்தோம். முக தான் சார் போட்டோம். நாங்கள் ஓட்டு போட்டு தரேன் இன்னும் ஓட்டு கேட்க தான் வரானுங்க. எல்லாம் போட்டுருந்தாங்க. முன்ன வரைக்கும் கொடுத்தா படி இதுக்கு அதிகமாக தீர்ப்பே இல்லை சார். எனக்கு முடிச்ச பகுதிகளை வீடு தர கட்டி கொடுக்குறேன் கொடுத்தோம் பாடு இல்லை சார். பாருங்க, இது எங்கள் லிஸ்ட்டு. எங்களுடைய எல்லா லிஸ்ட்டுமே எல்லா இடத்துக்குமே போயிருக்குது. 58 குடும்பம். நீங்கள் கவர்மெண்ட் மூலியமா செக் பண்ணீங்கனாலே எங்களுடைய எல்லா ப்ரூஃபுமே இருக்குது. லாஸ்டா எங்களை கவர்மெண்ட்லேருந்து ஸ்லம் போர்ட்லேருந்து எங்களை ஃபோட்டோ பிடிச்சாங்க. ஸ்லம் போர்ட்லேருந்து எங்களை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கேட்டாக்க நீங்கள் இருக்கிற இடம் எங்களுக்கு தேவைப்பட்டாதான் அந்த இடத்த நாங்கள் எடுத்துக்கணும், உங்களுக்கு வீடு கொடுப்பேன்றாங்க. நாங்கள் எங்கள் இருக்கிற இடம் தேவைப்படாத நாங்கள் மட்டும் என்னத்துக்கு உங்களுக்கு? எங்கள் ப்ரூஃபை எல்லாத்தையும் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட கார்பரேஷனில் முறைப்படி பர்மிஷன் வாங்கி நாங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இவ்வளோ பரந்தாம எம்எல்ஏக்கு ஜெயிக்கும் போதும் இருந்தோம், கவுன்சிலருக்கு ராஜேஸ்வரி மேடம் ஜெயிக்கும் போதும் நாங்கள் இருந்தோம், இதே கலாநிதி மாற எம்பிக்கு ஜெயிக்கும் போதும் நாங்கள் கூட இருந்தோம். இவ்வளோ பேருக்கும் நாய் மாரி லோல் பட்டு எங்கள் இடம் மட்டும் ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டான்ற காரணம் மட்டும் எங்களுக்கு தெரியல. ஆனால் வீடுக்கிற இடத்துல மட்டும் அவங்க ஆளுங்களுக்கு மட்டும் பார்த்து அவங்களுக்கு அரிசி பருப்பு சும்மா அப்படி தூரக்கூடாது. மழை அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் அங்க சத்தியமா இல்ல, சத்தியமா கிடையாது. வயிறு எரியும் தெரியுமா? என்னமா டெய்லி மாநகராட்சி சார்பா சாப்பாடு செஞ்சு எல்லா பக்கம் போட்டுட்டு இருக்காங்க. எதுவுமா கிடையாது. எங்க ஓட்டு மட்டும் கேட்க மாட்டாரு எம்எல்ஏ. ஆனா இந்த வரலாம் எட்டி பார்க்கல. ஜனங்க எப்படி ஏதாக்குறாங்கன்னு பார்க்கணும். எம்எல்ஏ பல இடங்கள்ல போயிட்டு இருக்காங்கல்ல. இப்ப இப்ப உங்க கவுன்சிலர் எங்க போறாரு? கவுன்சிலர் கிடையாது. என்ன கவுன்சிலருங்க? கவுன்சிலர் வரது இல்லையா? எந்த கவுன்சிலர் வராங்க? எந்த எம்எல்ஏ வராங்க? மேயர் போறாங்க, ஒன்றும் புரியும் இல்லை. சாலியம் போறது புரியும் இல்லை. புதுமலை புரியும் இல்லை. பார்த்தானே போறாங்க. இந்த தெருவுனா பாவம் பண்ணிச்சு, ஒரு பாவம் இல்லையா? அவரை வர வச்சா நல்லது நடக்கும் தான் சார் அவரை வர வைக்கிறோம். அவரு நல்ல ஒரு இது இல்லைன்னா எப்படி சார் நீங்களே சொல்லுங்க. அரிசி வேணாம், பருப்பு வேணாம், அதெல்லாம் எங்க கை கால் நல்லா இருக்குது. நாங்க சம்பாரிச்சு பாத்துக்கிறோம். எங்களுக்கு தேவையானது வீடு கொடுங்க, மற்றது எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். மக்களுடைய ஆதங்கத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா குறிப்பாக இவர்கள் அதாவது அடிப்படை வசதி இருக்க இடங்கிறதான். ஒரு இவ்வளவு குடியிருப்புகள் கட்டி கூட இங்கே இந்த மக்களுக்கு ஒரு அதுவும் இல்லாமல் மின்சாரத்துக்கு அடியில், மின்சார பிளாட்ஃபார்ம் கடையில் ஒரு பயத்துடன் தான் இவங்க வாழ்க்கை நடத்தாங்க. இன்னொன்று ஒரு வேதனையான விஷயம்னா இது வணிக வளாகங்கள் நிறைந்த பகுதி. வயதுக்கு வந்த பெண்களை வைத்து கொண்டிருப்பது சிரமமாக இருக்குன்னு ஒரு வேதனையோட தெரிவிக்கிறாங்க. மாநகராட்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஏன் எதற்காக இந்த அரசாங்கம் இவர்களை ஒதுக்குகிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கூட அவர்களுடைய ஆதங்கம்னா அவங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால் எங்களுக்கு இருக்குது இடம், நாங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட போட்டோ கொடுத்துருந்தீங்களா, எனக்கு ஏன் கொடுக்கல, அதுதான் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது.
உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இந்த வார்டு கவுன்சிலர் ஆகட்டும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், அவர்களுக்கு வேணுங்கிற உதவி செய்யணும். நம்மளும் இது குறித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் நம்ம கோரிக்கையை வைக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மக்களுக்கு ஒரு விடிவு பிறக்கட்டும். ஒளிப்பதிவு சுந்தரனுடன் அன்பழகன்.